எல்லாம் எப்படிங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது ஒரு பேக் நெக் பேட்டர்ன் நல்லா ட்ரெண்டியாக இருக்கிற புது டிசைனில் ஒரு பேக் நெக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதனுடைய கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சு தான் இதையும் தைக்க போகிறோம். 2.75 ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போது இங்கே கீழேயும் 2.75 மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுவிடுங்க. இதை கரெக்டாக கோடு போட்டு மேலேருந்து நேராக கொண்டுட்டு வந்து அந்த 2.75 இதை ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து கொஞ்சம் இப்படி ஒரு கோடு போட்டுடுங்க. இது ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி இருக்குது, சரிங்களா? அடுத்த கோடு பார்த்திங்கன்னா இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி மேலே அங்கே 2.75 தான் இருக்கணும். இங்கே இந்த 1/2 இன்ச் வெளியில் தள்ளி இருக்குது இல்லைங்களா, அதை நோக்கி வரணும். அதில் ஜாயிண்ட் ஆகணும். இப்படி ஜாயின் பண்ணினதுக்கப்புறமா இப்போது இந்த கேப் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத இந்த கீழே இருக்கிற அகலத்தை 2ஆக டிவைட் பண்ணினீங்கன்னா இப்போ 3 இருக்குது. அப்போது 1.75 வருது. 1.75 நடுவில் ஒரு இது போட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்கேலப் டிசைன் நம்ம வரைய போகிறோம், ஓகேங்களா? ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கு எப்போவுமே பேப்பர் கட்டிங்க்கு இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அளவு அது 2 இன்ச்சு ஸ்கேலப் டிசைன் வெட்டியிருக்கேன், அதனால் அது இதுக்கு ஒத்து வராது. இது 1.75 தான் இருக்குது. கரெக்டாக அதில் வரைய தெரிஞ்சவங்க கையிலேயே வரைஞ்சிடலாம், சரிங்களா? இந்த மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இது அப்படியே கட் பண்ணக்கூடாது, ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் கட் பண்ணணும், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்து ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு ரவுண்டு நீங்கள் இப்படி போட்டு இதே இதில் கட் பண்ணால் கரெக்டாக வருமாக்கானா கரெக்டாக வராது, கழுத்தினோட அளவு மாறும். இப்படி தான் நீங்கள் 1/4 இன்ச் தள்ளி போட்டு கட் பண்ணணும். பிகினர்ஸ் உங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இந்த குறிப்பு ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. இந்த 1/4 இன்ச் வேணும், சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போது இந்த 1/4 இன்ச்சு வெளியில் மறுபடியும் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இதில் தான் நான் கட் பண்ணுறேன், கவனிங்க. இந்த வளைவுகள் வர இடத்துலலாம் கவனமாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட ஈஸி வேறு எதுவுமே இருக்காது. நல்ல நெக் பேட்டர்ன் எல்லாமே புதுசாக கற்றுக்கிறவங்களுமே தாராளமாக பழகலாம், தைக்கலாம். ஓகே, இப்போது அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம இதை நேராக கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த கேன்வாஸ் கட் பண்ணும்போது இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது இதனோட அளவு இதுதான், இது கிடையாது, இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேன்வாஸ் கிளாத்தை தைக்கிறதுக்கு ஒரு லைனிங் கிளாத் எடுத்துருவோம். லைனிங் கிளாத் எடுத்து கரெக்டாக எந்த இடத்துல தேவைப்படுது, துணி தேவைப்படுற இடத்துல வச்சு மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பத்தலை, எந்த இடத்துல வெட்டு கரெக்டாக இருக்குதோ அந்த இடத்துல வச்சு கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த துணியை தேவையான அளவு கேன்வாஸ் கிளாத்தை, சரிங்களா? இப்போது இவ்வளோ தூரம் வருது, இந்த அளவுக்கு வேணும் நம்ம, அதனால் இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா லைனிங் கிளாத் சேர்த்து வாங்குங்க, சார்ஜும் சேர்த்து போடுங்க. நீங்களாக போட்டிங்கனாலும் சார்ஜஸ் அதிகமாக போடுங்க. சாதாரண ப்ளவுஸை விட இந்த பேட்டர்ன் ஒர்க் ப்ளவுஸ்க்கு கேன்வாஸ் கிளாத்தஸ் எல்லாம் அதிகமாக தேவைப்படும், ஓகேங்களா? இப்போது நம்ம இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரத்தில் இப்படி மடக்கி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இதை தைக்க ஆரம்பிச்சிடறேன். நான் ஓரத்தில் மடக்கி கொடுத்து இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. மூணு ஓரத்துலையுமே இதே மாதிரி தைச்சிருங்க. இந்த ஸ்கேலப் தைச்சிங்கன்னாவே
தைச்சு வளைக்கும் போது ஒரு அயனிங் கொடுத்துருங்க, நல்லா நீட்டாக வரும். உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட ஒரு அயனிங் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நீட்டாக அழகாக வரும். சும்மா தைக்கிறதோடு நிறுத்த வேண்டாம். அயனிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா படிமான தையல் போடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக வரும். இப்போது நம்ம இந்த ப்ளவுஸ் எடுத்துக்குவோம், மெட்டீரியல் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத். இதில் நெக் பேட்டர்ன் வெட்டலை, இதை கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே இதில் கட் பண்ணாமல் தான் இருக்கிறோம். அந்த மாதிரி தான் பண்ணணும் எப்போவுமே, இல்லைன்னா அகலமாக போயிடும். ப்ளவுஸில் வந்து ரொம்ப அகலமாக கரெக்டாக இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே இதை கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தை இங்கே வெட்டி இருக்கிறோமோ அந்த எட்ஜில் வச்சு கரெக்டாக இது பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்தது இது சென்டர் மார்க் பண்ணிக்குவாங்க எப்போவுமே. இப்போ இதில் வந்து நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் அதை கொஞ்சம் நான் மேலே வைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு பின் பண்ணிடுங்க, நகராமல் இருக்கிறதுக்காக. பின் பண்ணிவிட்டு தைங்க. எப்போ புதுசாக தைக்கிறவங்க எப்போவுமே பின் பண்ணிவிட்டு தைங்க. அப்போ தான் அளவுகள் மாறாது, நகராது, கோணையாக போகாது. இது எல்லாம் ரொம்ப முக்கியம். ப்ளவுஸ் இதை கட் பண்ணும்போது கழுத்தினோட சென்டர் எது அப்படின்றத கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். கரெக்டாக மார்க் பண்ணி பின் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த கேன்வாஸ்லேருந்து அந்த எட்ஜ்லேயே தைச்சு வரேன். இந்த வளைவு இருக்கிற இடத்துல அப்படியே அந்த வளைவாகவே கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரி ஸ்கேலப் வளைவு வர மாதிரி ஒரு ஸ்மால் வளைவு வர மாதிரி தைச்சிங்கன்னா மேட்சிங் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் நெக் எப்படி தைக்கிறது இருக்குது அப்படின்றதையும் அதை தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். தவறாமல் இதுக்கு அடுத்த வீடியோவே அதுதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டு மேட்சிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? மேட்சிங் இல்லாமல் வேறு நெக் வச்சு தைச்சா இதுக்கு நல்லா இருக்காது. பேக் நெக் இந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட் நெக்கும் இதுக்கு செட் ஆகிற மாதிரியான நெக் பேட்டர்ன் கொடுங்க, நல்லாயிருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது. இந்த கார்னர் இடத்துல எல்லாம் கரெக்டாக நிறுத்தி அழகாக அந்த வளைவு வர இடத்துல வந்து எப்போவுமே நிறுத்தி தேய்ங்க, கச்சிதமாக வந்து. ஓகே, நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை எடுத்துருவோம். இந்த பின்களையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1/4 இன்ச் துணியை விட்டு, தையலுக்கு இந்த பக்கம் 1/4 இன்ச் துணியை விட்டு கட் பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு கேமராவில் தையல் எங்கே இருக்குது, கட் பண்ணுறது எங்கே கட் பண்ணுறேன் அப்படின்றது. 1/4 இன்ச் துணியை விட்டு இந்த வளைவுகளுக்கு கரெக்டாக இந்த கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போய் அதே மாதிரி இந்த பக்கமும் கொண்டு போய் இப்போ இங்கே நேராக அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறமா நெக்கை கட் பண்ணிங்கன்னா தான் நெக் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோணையாக வரும். இப்போ இந்த கார்னரை எல்லாம் வந்து நல்லா இந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. திருப்பும்போது அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை, கேன்வாஸ் பேட்டர்னை மட்டும் தனியாக உள்ளே தள்ளி திருப்ப போகிறோம் நம்ம. சரிங்களா? இந்த 2 லைனிங் கிளாத்து மேலே இதை வச்சு இப்படி திருப்புங்க. இந்த மாதிரி கரெக்டாக திருப்புங்க, நல்லா வரும். இந்த மாதிரி திருப்பிட்டு நல்லா நகத்தில் வச்சு கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு இப்படி பண்ணினீங்கன்னா இப்படி எல்லாம் உள்ளே போயிடும். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான் இப்படி. இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல எப்படி நான் அதை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. தைக்கும்போது அந்த வளைவை வந்து எப்படி சரி பண்ணி தைக்கிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தர போகிறேன். எல்லா டிப்பையுமே கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சரியாக கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் நெக் பேட்டர்ன் உங்களுக்கு நல்லா வரும். சரிங்களா? இப்போது எட்ஜ்லேயே தைச்சிட்டு வரேன், கவனிச்சுக்கோங்க. எட்ஜ்லேயே தைச்சிட்டு வரோம். இப்போ இந்த இடத்துல இந்த வளைவுகள் இருக்குது இல்லையா, இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த வெளியில் எடுத்து இப்படி கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுங்க. வளைவு சரியாக உட்காருதா அப்படின்னு பார்த்து இப்படி கரெக்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா வரும். ஓரத்தில் துணிகள் இருந்தால் கூட இந்த மாதிரி எடுத்து கொடுத்து ஒரு அயனிங் பண்ணிக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது எஜ்ஜில் அப்படியே தைச்சிட்டு வர்றேன் நான். இந்த வளைவு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தேய்ங்க, நிறுத்தி தேய்ங்க, அப்போ தான் நல்லா அந்த வளைவு நல்லா வரும். இந்த நேராக தையல் போட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் பண்ணின வேலை எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். தையல் வளைவாக இருக்கணும், சரிங்களா? அப்போ தான் நீட்டாக நம்ம என்ன பேட்டர்ன் போட்டோமோ அந்த பேட்டர்னில் கழுத்து டிசைன் வரும். இதே மாதிரி கழுத்து ஃபுல்லுமே ஸ்கேலப் வைக்கிறதுனால கூட சேம் மெத்தடு தான். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக ஸ்கேலப் முதல்ல எந்த அளவு இருக்கணும், அந்த பேப்பரை எந்த அளவுக்கு கட் பண்ணணும், எந்த அளவில் கழுத்து மார்க் பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டு விட்றேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வளைவு இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா நிறுத்தி நிதானமாக தைச்சிக்கோங்க. இப்போ இந்த கார்னர் கொண்டுட்டு வந்தாச்சு. இந்த திருப்பும் போதெல்லாம் ஊசி உள்ளே இருக்கணும். அப்போ நீங்கள் துணியை திருப்பினீங்கன்னா துணி நகராது, சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அழகான ஒரு நெக் பேட்டர்ன் சூப்பராக பேக்கில் வந்துருச்சு. இதுக்கு ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு வேணுங்கிறவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து இதை கற்றுக்கிட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.